Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Once again, this video only for Kerala State. No betting, no gambling. 1/8/2024 வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் கம்பெனியோட ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட் வீக் வந்து 682 ரிசல்ட்டு அண்ட் போன வாரம் 801 எப்படி வந்ததுன்னு பார்த்து நம்மளோட வியாழக்கிழமையோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் வாங்க. லாஸ்ட் மந்த்து காரண்யா ப்ளஸ்ஸோட ஃபஸ்ட் வீக் வியாழக்கிழமை ரிசல்ட்டு 682. அதுக்கடுத்த வாரம் 904, மறுபடியும் 904, போன வாரம் 801. ஃபைனலாக இன்றைக்கி பம்பரோட ரிசல்ட் வந்து 524. ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டில் ரொம்ப மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த் 682 கொண்டு பிஃபோர் ரிசல்ட் 912. ப்ளூ நம்பரோட ஏபி 52 + 30. இந்த கால்குலேஷன் தான் லாஸ்ட் மந்த்து ஃபாலோ ஆகிருக்கு. 82 நமக்கு கிடைக்கிது. 682 ரிசல்ட் காமன் நம்பர் 1 பவரில் 682 வந்துடுச்சு. இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு அதோட ப்ளூ நம்பரோட ஏபி 13 + 30 43. பிசியில் நாளைக்கு 43ன்னு வரலாம். அப்படி வந்தால் நாளைக்கு ஒரு 743ன்னு சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்த வாரம் 553 க்ளூ நம்பர் 114. இதில் பிசி க்ளூ நம்பர் 14 ரிவர்ஸ் கண்டினியூஷன் 04ன்னு போயிடுச்சு. இதில் 404 வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் இருக்குது. நமக்கு 904ன்னு பவரில் ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 135ஓட பிசி 35 14க்கு 04 ரிவர்ஸ் கண்டினியூஷனில் போச்சு இல்லையா. அப்போது 35க்கு 25ன்னு போகணும். ஏன்னா ஏ போர்டில் 14க்கு 0 பண்ணுறோம், 1 மட்டும் மைனஸ் ஆனதுனால நமக்கு 35க்கு 25ன்னு போகும். இதில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் 525. இது லாஸ்ட்டு மந்த் ரூட்டு படி வந்தால் ஒரு 025ன்னு நாளைக்கு வரலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் சேம் ரிசல்ட் தான் 904 தான். அதனால் வந்து நமக்கு அதில் எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. 33 + 30 கால்குலேஷனில் 63 அண்ட் வந்துட்டு அதனால் அதுக்கு அடுத்து போன வாரத்தோட 060 க்ளூ நம்பர் 121. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 21க்கு 011ன்னு வரணும். ஆனால் -1 கால்குலேஷனில் வந்துருந்தால் 11ன்னு வந்திருக்கணும். ஆனால் 21க்கு 11 அண்ட் 01ன்னு -2ல் போயிடுச்சு. உங்களுக்கு இங்கே கிளியராக புரிஞ்சிருக்கும். இதில் 14க்கு 04 94 போனால் -2 கால்குலேஷன் 04 வந்தது அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 21க்கு 11 01 டபுள் டிஜிட்டில் -2 கால்குலேஷனில் போகுது. இப்போது அந்த ரூட்டில் வந்து நமக்கு 35 25 நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ 35 15ன்னு ஒரு கால்குலேஷன். இந்த 15 வந்து நமக்கு நாளைக்கு பிசியில் ஒரு 15ன்னு வந்தால் 815ன்னு ஒரு நம்பர் என் கெஸ்ஸிங்கில் வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன மேட்சிங் கால்குலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து வந்து சி போர்டுக்கு ஒரு மேட்சிங். சி போர்டுக்கு க்ளூ நம்பரோட சென்டர் நம்பர் 2, இங்கே சி போர்டு 2. அதுக்கடுத்து இங்கே 4, இங்கே 4, இங்கே 3, இங்கே 4 எதுவுமே மேட்ச் ஆகலை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கே 1.
இந்த ரூட்டில் 3, 5 இந்த 2லேருந்து சி போர்டில் நாளைக்கு கம்பல்சரி சி போர்டில் ஒரு 3 அல்லது 5 வரலாம். ஓகே, அதனால் வந்து நம்ம க்ளூ நம்பரில் லாஸ்ட் மந்த்து 912 அது வந்து புதன்கிழமை ரிசல்ட். அதோட க்ளூ நம்பர் 523, பிசி 23, இல்லை சி போர்ட் பரப்புனா 28ஓட ரிவர்ஸ் கண்டினியூஷன் 82. ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 35 க்ளூ நம்பரோட பிசி 35, சி போர்ட் பரப்புனா 30. நமக்கு வந்து நாளைக்கு 03 அப்படின்னு ஒரு நம்பர் வருது. அப்படி வந்தால் 203 அல்லது 803 2 நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்கள் விஷயங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா சி போர்ட் 3 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த 03ன்னு வரலாம். அண்ட் வந்து அதுவே வந்து க்ளூ நம்பரோட ஏபி 13 + 30 நம்ம 43 எடுத்துட்டோம். 20 33ன்ற நம்பரும் நாளைக்கு வரலாம். அப்படி வந்தால் காமன் நம்பர் 633ன்றது அதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு மேட்சிங் கால்குலேஷனு லாஸ்ட் மந்த்து 912ஓட ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா 523. இன்றைக்கி ரிசல்ட் 524. அதே வந்து 682 லாஸ்ட் மந்த் முதல் வாரம் வியாழக்கிழமை காரணி எபிசோட் ரிசல்ட் 682. அதோட க்ளூ நம்பர் 243. ஆல்ரெடி 743 கொடுத்துருக்கோம். 743 ஸ்ட்ராங்கு தான். இதில் வந்து 243 ஒரு 244ன்னு வரலாம். அதனால் வந்து 244ன்னு ஒரு நம்பர். அண்ட் வந்து ஃபைனலாக நம்மளோட க்ளூ நம்பரோட பிசி 35 + 30 அந்த கால்குலேஷனில் 65 டேரக்ட்டு 265 வர சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட பிசி வந்து 35, சி போர்ட் பார்ப்போம்னா 30 +1 கண்டினியூஷனில் 40ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுனால் 640ன்னு வரலாம். அண்ட் ஃபைனலாக ஒரே நம்பர், இந்த நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான். இதோட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பிசி 35 + 30 நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து சி போர்ட் போகிறோன்னா 60ன்னு வரும். ஒரு சில நேரத்தில் +1 ஆகி 61ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சிங்கிள் நம்பர், இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 61 வந்தால் 961 ஒரு நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டலாகவே வந்து இதில் மெயினாக வந்து சி போர்டில் 3, 5 நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்தனால 265, 633, 803, 203, 743 இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். லாஸ்ட் மந்த் ரூட்டில் ஒரு சிங்கிள் நம்பரை 743 அண்ட் வந்து 025, 815, 203, 633, 244, 265, 640, 961. ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் ஸ்ட்ராங்கு 743, 203, 265, 815 வந்து 961. ஓகே, இப்போ பாக்ஸ் பண்ணுற 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கு. சி போர்டில் 3, 5 மேட்சிங் கால்குலேஷனு. ஃபைனலாக வந்து பிசியில் 43, 03, 15, 65 ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க ஒரே 299 பிளான் தான். பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தனிப்பட்ட முறையில் வீடியோ வரும். நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வரும். அதனால் வந்துட்டு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அண்ட் டெலகிராம்லேயும் நம்ம கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.